மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்காவின் சுவிசேஷம் 23 அதிகாரம் 34 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். எப்பொழுது இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது குற்றமில்லாத இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். எவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்றார்களோ அவர்களே ஆண்டவரை குற்றப்படுத்தினார்கள், குற்றவாளியாய் நிறுத்தினார்கள். சிலுவையில் இயேசு அறையப்பட்டு தூக்கி நிறுத்தினவுடன் அவர்களை பார்த்து பிதாவை நோக்கி வேண்டுகிறார். என்ன விண்ணப்பம்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மன்னிப்பை குறித்து இயேசு போதித்தார். அதே போதனையை தாமே நிரூபித்து காண்பித்தார். 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கூட சொல்லிக் கொடுத்தார். மன்னிக்கிற சுபாவத்தை இன்று மனுக்குலத்திலே பார்க்க முடியவில்லையே. மனதிலே வைத்து அதை அழுத்தமாக மாற்றிக்கொண்டு பழி வாங்குவதற்கு சமயம் கிடைக்குமா என்று சொல்லி அங்கலாய்த்து அலைந்து திரிகிற கூட்டங்கள் தான் இன்று ஏராளம். பழிக்கு பழி வாங்கப்படுகிறது. விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. மன்னிக்கிற மறுத்து போய் மன்னிப்பே ஒருவேளை அவர்களே மனம் திறந்து கேட்டாலும் கூட நாங்கள் மன்னிக்க மாட்டோம், என்ன வேண்டுமானால் செய் என்று சொல்லி திருப்பி அடிக்கிற கூட்டத்தை தான் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவை நேசிக்கிற, இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவை பிரசங்கிக்கிற நாம் மன்னிக்கிற அந்த இருதயத்தை, ஸ்பாவத்தை பெற்றிருக்கிறோமா? மன்னிப்பை குறித்து எளிதாக பேசிவிடலாம். ஆனால் அந்த மன்னிக்கிற ஸ்பாவத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதை பெற்றிருக்கிறோமா? அதுதான் முக்கியம். நாம் மன்னிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விரோதமாய் செய்த நபர்களை, செய்த காரியங்களை நாம் மன்னிப்போம். ஒருவேளை நாம் மற்றவர்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் பொழுது, நாம் உணர்த்தப்படும் பொழுது போய் மன்னிப்பு கேட்போம். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, மன்னிக்கிறார்களோ இல்லையோ, அதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. நீங்கள் அதை செய்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் உங்களுக்குள் உண்டாகும். ஒரு கொலை குற்றவாளியை சந்திக்கும்படி ஒரு பெண் சிறைச்சாலைக்கு போகிறாள். வாயிலே தடுத்து நிறுத்தப்படுகிறாள். அவளுடைய கைகளிலோ பழங்கள், நல்ல இனிய பலகாரங்கள் எல்லாம் இருக்கிறது. யாரை நீ பார்க்க வேண்டும்? குறிப்பிட்ட ஒரு கைதியின் பெயரை சொல்லுகிறார். அவரை நான் பார்க்க வேண்டும். முடியாது என்று சொல்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த சிறை அதிகாரிகள் அனுமதி கொடுக்கிறார்கள். உள்ளே போகிறாள். அவனை பார்க்கிறார். அவன் கொடிய குற்றம் புரிந்த கொலை குற்றவாளி. அவனுக்கு நியமிக்கப்பட்டதோ மரண தண்டனை. அவன் செய்த குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அவன் அங்கு இருக்கும் பொழுது இந்த பெண் போய் இந்த எல்லா பொருட்களையும் பல வகைகளை கொடுக்கிறார். அவன் அதை அப்படியே வாங்க மறுத்து, நீ யார்? நீ ஏன் என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்கும் போது அமைதியாக அவள் சிரித்த முகத்தோடு சொல்லுகிறார், நீ நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா? என் கணவனை சில வருடங்களுக்கு முன்பாக கொலை செய்தாயே, அவருடைய மனைவிதான் நான். உன்னை நான் நேசிக்கிறேன். உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும், செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன். இயேசு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். நான் உன்னை வந்து சந்திக்க வந்ததின் நோக்கமே உன்னை பழி வாங்குவதற்காக அல்ல, உன்னை விடமாட்டேன் என்று சொல்வதற்காக அல்ல, உனக்கு தண்டனை கிடைத்து விட்டதனால் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லுவதற்காகவும் அல்ல. நான் உன் குற்றங்களை மன்னித்து விட்டேன். நீயும் அந்த இயேசுவிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள். இம்மைக்குரிய வாழ்க்கையை இழந்தாலும் மறுமைக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நற்செய்தியை சொல்லத்தான் வந்திருக்கிறேன். இவைகளை தயவு செய்து ஏற்றுக்கொள் என்று சொன்னாராம். அவனுடைய உள்ளம் உடைந்தது. என்ன சொல்லுவதுன்னு அவனுக்கு தெரியவில்லை. அவனுடைய வாழ்க்கையின் எல்லா செய்த காரியங்களை நினைத்து அழுதான், முட்டினான், மோதினான். ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தானாம். யோசித்து பாருங்கள். இதை பார்த்து கொண்ட அதிகாரிகள் எல்லாம் வியந்து போய்விட்டார்களாம். தன் கணவனையே கொலை செய்தவனை மன்னித்து அவனுக்கு இப்படிப்பட்ட பொருட்களை கொடுக்க யாருக்கு மனம் வரும்? பெண்ணுக்கு வந்திருக்கிறதே. யோசிக்கும் பொழுது அவர்களை பார்த்தும் அந்த பெண் சொன்னாலாம், நான் இயேசுவை நேசிக்கிறேன். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட அவர் இருக்கும் பொழுது அவருடைய சுபாவம் என் மூலமாய் வெளிப்படுமே. வெளிப்படாமல் எப்படி இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போனாலாம். இயேசு நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் சொல்லுவதோடு மட்டுமல்ல, அவருடைய சுபாவம், அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள் நம் மூலமாய் வெளிப்படும். இதுதான் இயேசு நம்மோடு கூட இருக்கிறதற்கு அடையாளம். இவைகள் இருக்கிறதா? சிந்திப்போம், ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மன்னிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். என் மன்னித்து காண்பித்திருக்கிறீரப்பா. அநேக நேரம் எங்கள் உள்ளங்கள் மன்னிக்க மறுக்கிறது, பழிவாங்க துடிக்கிறது, பொல்லாத சிந்தனைகளால் நிறைந்து விடுகிறது. இதனால் அவைகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டுவிட்டு எங்கள் வாழ்க்கையில மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடி, குற்றவாளியை தீர்க்காதபடி, விரோதமாய் செய்தவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு
அவர்கள் மேல் அன்பு பாராட்டக்கூடிய உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய நினைவுகளை தாங்க. உம்முடைய சுவாபத்தினாலே எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவரை மன்னிக்க மறுத்து போய் இறுக்கமான மனதோடு அப்படிப்பட்ட வேதனையோடு வாழ்கிற பிள்ளைகள் இதை கேட்க நேரித்தால் இந்த நாளில் அந்த சுவாபங்களை மாற்றி மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை, ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இதன் மூலமாய் கிடைக்கிற மகிமையான வாழ்க்கையை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணும். துதிகனமாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுக்கு மன்னிப்போம். நாமும் மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.